Hello my dear friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சை பட்டாணியை வச்சு ஒரு ஒயிட் குருமா நம்ம செய்ய போறோம். ரொம்ப ஃபாஸ்டா செஞ்சிரலாம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் தேங்காய் உள்ள போட்டுறலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சுக்க போறோம். சோ அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் உள்ள போட்டுக்கோங்க. அடுத்து பட்டை, ஒரு சின்ன பட்டை, கிராம்பு ஒரு 2 கிராம்பு போட்டுக்கோங்க. சீரகம், சோம்பு, சீரகம் ஒரு அரை ஸ்பூன், சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கசகசா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா நீங்க தனியா போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா இஞ்சி பூண்டையும் நீங்க இது கூடயே வச்சு அரைச்சுக்கலாம். பச்சை மிளகா, ஏன்னா நம்ம மிளகாத்தூள் எதுவும் போட போறது இல்ல, பச்சை மிளகாவோட காரம் தான், அதனால பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் லேசா உப்பு போட்டுக்கலாம், இல்ல வேண்டாம் நம்ம வேக வைக்கும் போது போடுறதுனால போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம பேஸ்டாட்ட அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப நம்ம ஒயிட் குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் குக்கர் வச்சிருக்கேன். இது ஒரு 1 pot ரெசிபி மாதிரி சீக்கிரமா செஞ்சிடலாம். மசாலா மட்டும் அரைச்சிட்டோம் அப்படின்னா. நான் காட்டின மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த குக்கர் இப்போ கொஞ்சம் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு அது காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ லேசா ஒரே ஒரு கிராம்பு, ஒரு சின்ன சின்ன பட்டை ஒரு 2-3 துண்டு போடலாம். இது பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் பட்டாணி போட்டுக்கிறேன். இது நல்லா வணக்கிடுங்க. லேசா வணக்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நான் பேஸ்ட் அரைச்சு வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வந்தேன். அந்த பேஸ்டையும் நம்ம உள்ள போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் இது கொஞ்சம் வணங்கட்டும். நல்லா வணங்கிருச்சுங்க ஓரளவுக்கு. இப்ப நம்ம இந்த குருமாக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம பேஸ்ட் அரைக்கும் போது நம்ம உப்பு போடவே இல்லை. இப்பதான் நம்ம ஃபுல்லா போட போறோம். எல்லாம் போட்டாச்சு. இப்ப இந்த மிக்சி கழுவின தண்ணியும் கூடவே ஊத்திக்கலாம். நம்ம மஞ்சத்தூளோ இல்ல மிளகாத்தூள் எதுவுமே போட போறது இல்ல. அந்த பச்சை மிளகா போட்டதோட வாசமும் அதோட காரமும் தான் நம்ம இந்த குருமாக்கு இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். ஆவி வந்தோடனே விசில் போட்டு ஒரு 2 விசில் வந்துச்சு அப்படின்னா நம்ம குருமா ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இந்த குருமா. 1 pot தான். எல்லா மிக்சர் எல்லாம் நம்ம அரைச்சு ரெடியா வச்சிருந்தோம் அப்படின்னா 10-15 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு ரெடி ஆயிரும் இந்த குருமா. இது நம்ம வெந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்ப 3 விசில் வந்துருச்சுங்க. 3 விசில் வந்தோடனே நான் வெயிட் எடுத்துட்டு இப்ப ஓபன் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ ரொம்ப சூப்பரா ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு, பட்டாணி குருமா. இதுல நீங்க வேணும்னா வேற காய்கறிகள் இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப சுவையான 1 pot ரெசிபி ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.